அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, நாம் இன்னைக்கு கெமிக்கல் ஈக்லிபிரியம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராசஸஸில் எப்படி ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் எந்த மாதிரி ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ஈக்லிபிரியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கெமிக்கல் ஈக்லிபிரியம் அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு சில எந்த ப்ராசஸை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம்னா ஹேபர்ஸ் ப்ராசஸ். ஸோ ஹேபர்ஸ் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஹேபர்ஸ் ப்ராசஸை கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஸ் ஹேபர். இவர் ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட். 1918 என்ன வாங்கியிருக்காரு, நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. எதுக்காகனா ஹேபர் பாஸ் ப்ராசஸ்க்காக வேண்டி. இந்த ஹேபர் பாஸ் ப்ராசஸ் மூலமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சிந்தசிஸ் ஆஃப் அமோனியா ப்ரொடக்ஷன் NH3 ப்ரொடியூஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்னா நம்ம அக்ரிகல்ச்சருக்கு தேவையான எல்லா நைட்ரஜன் ஃபெர்டிலைசரும் எதை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த அமோனியா சிந்தசிஸ் மூலமாக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, மொத்த உலகத்தோட மக்கள் ஜனத்தொகையில பாதி மக்கள் ஜனத்தொகைக்கு தேவையான ஃபுட் இருக்கு இல்லையா, அந்த ஃபுட்டுக்கு தேவையான ஃபெர்டிலைசர் எல்லாத்துக்குமே என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்னா இவரோட ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மொத்த வேர்ல்டோட பாதி மக்கள் ஜனத்தொகைக்கு இப்படிதான் இருக்கு, இந்த ஃபெர்டிலைசர் தான், இவரோட ஃபெர்டிலைசர் தான் இது ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா, ரைட். ஸோ இந்த ஹேபர்ஸ் ப்ராசஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கெமிக்கல் ஈக்லிபிரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்ப்போம். ஓகே, ஸோ ஹேபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமோனியா ப்ரொடக்ஷனுக்கு நைட்ரஜன் கேஸ், ஹைட்ரஜன் கேஸ் இது ரெண்டையும் என்ன பண்ணுறாருன்னா ஹீட் பண்ணுறாரு. 450 டிகிரி செல்சியஸ், ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 200 அட்மாஸ்பியர் வரைக்கும் ப்ரெஷர் கொடுக்குறாரு. அயன் என்ன பண்ணுறாரு, கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு என்ன கிடச்சதுன்னா அமோனியா NH3 கிடச்சது. ஸோ இது பார்த்தோம்னா அவர் ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டர்வலில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இன்டர்வலில் என்ன பண்ணுறாருன்னா கான்சன்ட்ரேஷனை நோட் பண்ணிகிட்டே வராரு. ஸோ ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் என்ன ஆயிடுச்சு, ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் டைம் ஆக என்ன ஆகும், ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், அதாவது அமோனியா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணுறாரு, டைம் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இன்டர்வல் கழிச்சு அப்படியே கான்சன்ட்ரேஷனை நோட் டவுன் பண்ணிகிட்டே வராரு. ஸோ பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, அமோனியாவோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆயிடுச்சு, கான்ஸ்டன்ட் வேல்யூவாக வர ஆரம்பிச்சிருச்சு. அமோனியாவோட கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூவாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்தில் அவர் ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷனையும் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருந்தாரு. ஸோ ரியாக்டன்ஸ் கான்சன்ட்ரேஷன், நைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது, ஹைட்ரஜனோட எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணாருன்னா மெஷர் பண்ணாரு. ஸோ மெஷர் பண்ணும் பொழுது அவருக்கு என்ன மாதிரி கிடச்சதுன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இன்டர்வலுக்கு அப்புறமாக என்ன ஆயிடுச்சுன்னா, 3ஓட கான்சன்ட்ரேஷனும் கான்ஸ்டண்ட்டாக மாறிடுச்சு. 3 இதோட கான்சன்ட்ரேஷனும் ரியாக்டன் சைடும் சரி, ப்ராடக்ட் சைடும் சரி, அதோட கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூவாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ரியாக்ஷன் அவ்வளோதான், அப்போ முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கு, ரைட்டா. ஸோ இது கிடையாது, அதனால் அது ஒரு ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணிருச்சு. எந்த அளவுக்கு ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸாக மாறுதோ மறுபடியும் ப்ராடக்ட்ஸ் என்னவா மாறிக்கிட்டு இருக்கு, ரியாக்டன் சைடில் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், ஹைட்ரஜன் இருக்க இடத்துல ஹைட்ரஜனோட ஐசோடோப் இருக்கா, டியூட்டீரியம் என்ன பண்ணுறோம்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ N2+3D2 அதே காம்போசிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ரியாக்ஷன் பண்ணுறோம். ஸோ பண்ணும்பொழுது 2ND3 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ரியாக்ஷனும் எப்படித்தான் இருக்கு, அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இன்டர்வலுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு, 3தோட கான்சன்ட்ரேஷனும் கான்ஸ்டன்டான வேல்யூவாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ ரியாக்ஷன் ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சா, அப்போ டைனமிக்காக கிடையாதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு ரியாக்ஷனை என்ன பண்ணுறோம்னா மிக்ஸ் பண்ணுறோம். இது ஒரு இதில் பண்ணி முடிக்கிறோம்னா இதில் ஒரு இது பண்ணி முடிக்கிறோம், ரெண்டும் என்ன பண்ணுறோம் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும் பொழுது அவளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா அமோனியாவோட கான்சன்ட்ரேஷன் மெஷர் பண்ணுறோம், கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்டாக இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, கடைசியில் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் என்ன பண்ணுறாங்க, என்னென்ன இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஐசோடோப்ஸ் ஆஃப் அமோனியாவோட ஐசோடோப்ஸ்லாம் என்ன ஆயிடுச்சு, உள்ள மிக்சர்ல கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. NH2D, NHD2, ND3. ஸோ இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா அமோனியாவோட ஐசோடோப்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்தில் ஹைட்ரஜன் என்ன ஆயிடுச்சு, ஹைட்ரஜன் டியூட்டீரியமும் கம்பைன் ஆகி HD அப்படின்ற மாதிரிலாம் என்ன ஆயிடுச்சு, புதுசாக ஐசோடோப்ஸ் ஆஃப் அமோனியா அண்ட் டியூட்டீரியம் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு.
ரைட். ஸோ இப்போ யூக்லிபிரியம் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, இது மூலமா ப்ரூவ் ஆகுது. எப்படி சொல்றோம்னா, எல்லா கான்சென்ட்ரேஷன் வேல்யூவும் கான்ஸ்டன்டா இருக்கு அப்படிங்கிறதுனால ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ இப்போ ரெண்டு மிக்சரையும் நம்ம கம்பைன் பண்ணும் பொழுது என்ன ஆயிடுச்சு, அப்புறம் இருந்தும் என்ன ஆயிடுச்சு, ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகாம அது ப்ரொசீட் ஆகி என்ன ஆயிடுச்சு, புதுசான ஐசோடோப்ஸை உருவாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ரியாக்ஷன் இன்னமும் கான்ஸ்டன்டா ஒரு 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 டைனமிக் ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறது நான் என்ன பண்ணிட முடியும், புரிஞ்சுக்க முடியும். ரைட்டா. ஸோ இப்போ இந்த டைனமிக் ஸ்டேட் வந்து என்ன ஆகுது, ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் த ரிவர்ஸ் ரியாக்ஷன் இருக்கிறதுனால என்ன ஆகுது, எல்லாத்தோட கான்சென்ட்ரேஷனும் கான்ஸ்டன்டான வேல்யூல கிடைக்குது. இதுதான் நம்ம யூக்லிபிரியம்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா, அப்ப யூக்லிபிரியம்ல ரெண்டாவது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ப்ராடக்ட் சைட்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சாலும் நம்ம என்னால என்ன பண்ண முடியும், யூக்லிபிரியம் அட்டைன் பண்ண முடியும். 2NH3 பாத்தீங்கன்னா அமோனியா சைட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணிட முடியும்னா, நைட்ரஜன் கேஸும் ஹைட்ரஜன் கேஸையும் தனித்தனியா கிடைச்சிட முடியும். ஸோ இது மூலமாவும் என்ன பண்ணிட முடியும், யூக்லிபிரியம் அட்டைன் பண்ண முடியும். ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷன் மாதிரி நம்ம அட்டைன் பண்ண முடியுது. ஸோ யூக்லிபிரியம் கேன் பி அட்டைன்ட் ஃப்ரம் எய்தர் சைடு, ப்ராடக்ட் சைட்ல இருந்தாலும் சரி ரியாக்டன் சைட்ல இருந்தாலும் சரி நம்மளால என்ன பண்ணிட முடியும், யூக்லிபிரியம் அட்டைன் பண்ணிட முடியும். ரைட். ரெண்டாவது அடுத்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் அயோடினும் ரியாக்ட் பண்ணுது. ஸோ ஹைட்ரஜன் அயோடைடு கிடைக்குது. ஸோ இது வந்து என்ன எக்ஸாம்பிள்னா, ஜஸ்ட் இந்த கிராஃபை புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனும் அயோடினும் ரியாக்ட் பண்ணுது. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஹை லெவலில் இருக்கு. என்ன ஆகுது, ரியாக்ஷன் நடக்க என்ன ஆகும், அதோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாயிட்டே வரும். ஹைட்ரஜன் அயோடைடோட கான்சன்ட்ரேஷன் கூடிக்கிட்டே வரும். ஸோ இதுதான் டைம். ரைட்டா. ஸோ ஹைட்ரஜன் அயோடைடோட கான்சன்ட்ரேஷன் கூடிக்கிட்டே வரும், இது குறைஞ்சிக்கிட்டே வருது. கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் என்ன ஆகும், ரெண்டு வேல்யூவும் கான்ஸ்டன்டான வேல்யூவாக மாறிடுச்சு. ஸோ யூக்லிபிரியம் அட்டைன் பண்ணிருச்சு. ரைட்டா. இது வந்து ரியாக்டன்ஸ் டு ப்ராடக்ட்ஸ். சப்போஸ் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம், ஹைட்ரஜன் அயோடைட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம்னா டைம் இந்த சைடு யோசிச்சுக்கோங்க. நடுவில் என்ன ஆகும், ஹைட்ரஜன் அயோடைட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம்னா ஹைட்ரஜன் அயோடைட் என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் அயோடைட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம்னா என்ன ஆகும், இதோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாயிட்டே வரும். ஸோ இப்போ இந்த சைட்ல இருந்து போகும் இல்லையா, ஸோ அப்போ என்ன ஆகும், ஹைட்ரஜனோட அண்ட் அயோடினோட கான்சன்ட்ரேஷன் கூடிக்கிட்டே வரும். ஒரு லெவலுக்கு என்ன ஆகிடும், ரெண்டுமே யூக்லிபிரியம் அட்டைன் பண்ணிடுது. ரைட். ஸோ யூக்லிபிரியம் கேன் பி எஸ்டாப்ளிஷ்ட் ஃப்ரம் எய்தர் சைடு. ஸோ இதுதான் என்னது, இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ரைட். ஸோ ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் த ரிவர்ஸ் ரியாக்ஷன், யூக்லிபிரியம் கேன் பி அட்டைன் ஃப்ரம் எய்தர் சைடு. இதெல்லாம் என்னதான், ஸோ டைனமிக் நேச்சர் ஆஃப் த யூக்லிபிரியம். ஓகே. ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், அடுத்து ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ரேட் ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷன் ரெண்டுமே என்ன ஆகும், ஈக்குவலைஸ் ஆகும். அதுக்கப்புறமா தான் என்ன ஆகும், யூக்லிபிரியம் அட்டைன் ஆகுது. யூக்லிபிரியம் ரெண்டு சைட்ல இருந்தும் அட்டைன் பண்ண முடியும். ஸோ இதான் என்னது, டைனமிக் நேச்சர் ஆஃப் த யூக்லிபிரியம். ஸோ இது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரைட். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.